Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் பிரியாணி குக்கர்ல ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற பிரியாணின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செஞ்சிருக்கறாங்க. கடைகள்ல வாங்கின மசாலாலாம் இல்லாம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா பிரியாணிக்கு மசாலா பொடி அரைச்சு அது குக்கர்ல குழையாம எப்படி செய்யணும்ங்கறத டீடைலா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. லெக் பீஸ்னால் லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் கீறி விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது, புளிச்சதுன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதை நல்லா பெசரி விட்டுருங்க. முக்கியமாக இந்த சிக்கன் கழுவுறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மசாலா மேரினேஷன் நல்லா ஓட்டும். இப்போ இது மேரினேட் ஆகட்டும். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் மேரினேட் ஆனால் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்றைக்கி இந்த பிரியாணி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன். சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம். தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி அளவு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அரிசியோட அளவு மெஷரிங் கப்பில் 2 கப்பு நல்லா தலை தட்டி எடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி இருக்கும். இப்போ இந்த அரிசியை இப்போதைக்கு நம்ம ஊற வைக்க வேணாம், எப்போ ஊற வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அடுத்ததாக இந்த பிரியாணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பட்டை ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை 3 பீஸ் எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதிலே ஒரு 7லேருந்து 8 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்தா போதும். அடுத்ததாக ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு. அடுத்தது ஜாவித்ரி, இது ஒரே ஒரு பூ மட்டும் முழுசாக சேர்த்துக்கோங்க. கூடவே கல்பாசி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கடைசியாக இதில் ரோஜாப்பூ இதழ்கள் காஞ்சது கடையில் கிடைக்கும், இது போடுறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கலங்க. இது இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சுக்கலாம், ரொம்ப நைஸாக பொடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணிக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சா போதும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம இப்போ குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணிக்கு 4 லிட்டர் குக்கர், அப்படி இல்லைன்னா 5 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கும் சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி செய்ய பத்தாது. இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நமக்கு தேவைப்படும், நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து. இது எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி புதினா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிக்கிறப்ப சேர்த்தோம்னா பிரியாணியில் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் 175லேருந்து 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வாங்கின வெங்காயம் பொடிசாக இருந்துச்சுங்க, அதனால் 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய சைஸ்னால் 2 வெங்காயம் போதும். இப்போ இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் ஓரளவு பாதி அளவு வதங்கிருச்சு இல்லையா, இந்த சமயத்தில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீறி விட்டு ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் தான். அதை லைட்டாக கீறி விட்டாதாங்க அந்த ஃப்ளேவர் வரும், இல்லாண்டி முழுசாக போட்டிங்கன்னா வராது. இப்போ இந்த பச்சை மிளகாய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இந்த சமயம் ஊற வச்சா சரியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் ஓரளவு லைட்டாக நிறம் மாறி வதங்கி இருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிருச்சு. அந்த வெங்காயம் லைட்டாக நிறம் மாறி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. ஏற்கனவே மேரினேஷன் அப்போ போட்டிருக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த எண்ணெயில் கருகிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. பிரியாணி நிறம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ மிளகாய் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. மல்லி புதினாவோட அளவு ஒரு 3/4 கைப்பிடி, உங்கள் கைப்பிடியால் எடுத்து பொடியாக நறுக்கினது சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்குறேன். அதாவது 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து போட்டு நல்லா குழைய வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா ஓரளவு குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பிரியாணி மசாலா பொடி இப்போ சேர்த்தா போதும், முன்னாடியே சேர்த்துறாதீங்க. எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது போட்டாலே உங்களுக்கு நல்ல நிறம் கொடுக்கும், பிரியாணியோட நிறம் உங்களுக்கு வரும். இப்போ பிரியாணி மசாலா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிய வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை போட்டதுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், தயிரும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு போடுற தயிரை தான் நம்ம சிக்கனுக்கு மேரினேஷனுக்கு சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு சிக்கன் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப நான் மசாலாவுக்கு எதுவும் உப்புலாம் சேர்க்கலைங்க, வெறும் மேரினேஷனுக்கு சிக்கனுக்கு மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு இப்போ போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் லைட்டாக வெளிர் நிறமாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு பாதி அளவு இந்த வதக்குறதுலே சிக்கன் வெந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுவே நீங்கள் சீரக சம்பா எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு 15 நிமிஷம் ஊறணும். இப்போ இதில் எலும்புச்சம்பழ சாறு சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே மேரினேஷன் அப்போ 3/4 டீஸ்பூன், மசாலாவுக்கு 1 டீஸ்பூன், இப்போ 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும், அதாவது லைட்டாக உப்பு கூட தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி வெந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போ எனக்கு உப்பு பத்தாத மாதிரி தாங்க இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன், மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா இந்த அளவுக்கு தளதளன்னு கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பாஸ்மதி அரிசி, அதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ அரிசியெல்லாம் போட்ட பிறகு அடுப்பு தீயை மீடியமாக வச்சு மெதுவாக கலந்து கொடுங்க. அரிசி ஊறி இருக்கிறதுக்கு அதுக்கும் உடையாமல் மெதுவாக கலந்து கொடுத்தா போதும். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. இந்த சமயமே குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 1 விசில் 10 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால் ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரம் போல் கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அடி பிடிக்காது. நல்லா பொலன்னு உங்களுக்கு வந்திருக்கும். சிக்கனும் நமக்கு பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே பரட்டிட்டு காட்டுறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி விட்டாச்சு. நல்லா உதிரியான பாஸ்மதி அரிசியில் செஞ்ச பிரியாணி நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்கும். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவோட ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பிரியாணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.